ஒரு கிறிஸ்தவர் என்பதற்காக மட்டுமே ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு சபாநாயகர் அந்தஸ்து கொடுத்து கௌரவப்படுத்தவில்லை முதல்வர் சி ஜோசப் விஜய். 40 ஆண்டுகளுக்கு மேலாக எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக கட்சியில் ரத்தமும் சதையுமாக பயணித்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 2026 ஜனவரி மாதம் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒரு தாவேகா வேட்பாளராக சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு அதற்கு முன் அதிமுகவில் தன்னோடு பயணித்த திருமதி வளர்மதி அவர்களை தோற்கடிக்க செய்தவர்தான் ஜேசிடி பிரபாகர் அவர்களை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். 1972 முதல் 73 வரை சென்னை லயோலா கல்லூரி தமிழ் பேரவை செயலாளராக பணியாற்றினார். ஜேசிடி பிரபாகரின் 29 வயதிலேயே அவருக்கு சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். பெரிய பெரிய தலைவர்களுடன் பயணித்து வந்த ஜேசிடி பிரபாகர் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் அதிமுகவில் இருந்து பிரிந்து தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தீவிர தொண்டராகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதா இவர்களின் தீவிர விசுவாசியுமாக வலம் வந்தவர்தான் தற்போதைய தமிழக சட்டசபை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். கடந்த 1989 காலகட்டங்களில் சட்டசபையில் வைத்து அம்மையார் ஜெயலலிதா தாக்கப்பட்ட போது அதை பார்வையாளர்கள் கூட்டத்தில் இருந்து பார்த்து கொதிப்பெழுந்த ஜேசிடி பிரபாகர் கதவை உடைத்துக் கொண்டு சட்டசபைக்குள் நுழைய முற்பட்டார். காவலாளிகள் அவரை தடுத்து நிறுத்தவே ஒரு கட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா கவர்னர் அலுவலகத்திற்கே சென்று அதற்கு சாட்சியாக முன்னின்றவர் ஜேசிடி பிரபாகர். அது மட்டுமல்லாமல் ஜேசிடி பிரபாகர் அவர்களின் அறிவுறுத்தல்படியே அன்று தேவகி மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டார். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் தமிழகத்தில் இருந்த ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் கொதித்தெழுந்து போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு ஒரு மிகப்பெரிய தலைவியாக ஜெயலலிதா அம்மையாரை முன்னிறுத்தியது. இதற்காக ஜேசிடி பிரபாகரை அழைத்து பாராட்டினார் ஜெயலலிதா. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் வெகுவாக பாராட்டப்படும் ஒரு சிறந்த சபாநாயகராக தற்போது ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பார்க்கப்படுகிறார். சமீபத்தில் ரங்கராஜ் பாண்டே அளித்திருந்த பேட்டியில் கூட இப்படி ஒரு சபாநாயகரை இதுவரை நான் பார்த்ததில்லை எனவும் அமைச்சர்கள் தவறாக பேசினால் கூட அவர்களது பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கும் ஒரு நேர்மையான சபாநாயகராக தன் கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களின் தவறை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உரிய மரியாதை அளித்து ஒரு சிறந்த சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் விளங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தனிப்பெரும்பான்மை இல்லாமல் முதன்முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைத்த தாவேகா சார்பில் யார் சபாநாயகராக முன்மொழியப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடம் இருந்தபோது அப்போது அறிவிக்கப்பட்ட ஜேசிடி பிரபாகர் அவர்களின் பெயர் அனைவரிடமும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது. ஏனென்றால் ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்திருந்தால் அவரை பிரபாகருக்கு திருமணம் செய்து வைத்திருப்பேன் என்று சொன்னவர் எம்ஜிஆர். 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் தற்போது வரை கிளீன் இமேஜை காப்பாற்றி வந்தவர் தற்போது சபாநாயகராக நியாயமான முறையில் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகளும் தற்போது அவரை பாராட்டி வருகிறார்கள்.